மீண்டும் மமதா பானர்ஜி வக்கீல் கோர்ட்டோட உயர் நீதிமன்றத்தில் வாதாட கிளம்பி இருக்கிறாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு கிடைத்தது ஒரு கசப்பான அனுபவம். வக்கீல்கள் மொத்தமாக கூட்டமாக கூடி சோர் சோர் அப்படிங்கிற கோஷத்தோடு அவங்களுக்கு எதிராக முழக்கமிட தொடங்கி இருக்கிறாங்க. எந்த வழக்கிற்காக உயர் நீதிமன்றத்திற்கு மமதா பானர்ஜி வாதாடுவதற்காக போனாங்க? எதற்காக வக்கீல்கள் மொத்தமாக கூடி அவர்களுக்கு எதிராக கோஷத்தை எழுப்பணும் அப்படிங்கிற கேள்வி. அதற்கு மமதா பானர்ஜி தரப்பு என்ன மாதிரியான எதிர்வினையை ஆற்றினாங்க? இந்த கேள்விக்கு பதில் தேட போறோம். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மத்திய பிரதேசத்தில் 50 IAS IPS ஆபீசர்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியை செஞ்சிருக்கிறாங்க. அது இப்போ வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு பல்வேறு தரப்பிலிருந்தும் கேள்விகள் கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. என்ன விஷயம்? இந்த 2 மேட்டரை பற்றி தான் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. முதல்ல மேற்கு வங்கத்திலிருந்து தொடங்கலாம். மமதா பானர்ஜி மேற்கு வங்கத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஒரு உயர்நீதிமன்றம், கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு வாதாடுவதற்காக கருப்பு அங்கி அணிந்து வக்கீலாக செல்றாரு. என்ன கேஸ் அப்படின்னு முதல்ல பேசிட்டோம் அப்படின்னா, தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பிறகான அந்த வன்முறை தொடர்பான வழக்கில் வாதாடுவதற்காக போறாங்க. அதாவது தேர்தல் முடிவுகள் வருது, டிஎம்சி தோல்வியடைகிறாங்க, பிஜேபி வெற்றிடுறாங்க. பிஜேபி காரர்களுக்கும் டிஎம்சி காரர்களுக்கும் மிகப்பெரிய மோதல் அப்படிங்கிறது ஏற்படுது, மிகப்பெரிய வன்முறையாக மாறுது. ஒருபடி மேலே போய் பிஜேபியினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிஜேபியின் கொடியை கொண்டு போயிட்டு அரசு அலுவலகங்களில் நாட்டுவது, அப்புறம் அந்த எதிர்க்கட்சி அலுவலகங்களில் போயிட்டு அந்த மோடி அவர்களுடைய புகைப்படம், அமித்ஷா அவர்களுடைய புகைப்படத்தை வைப்பது, அந்த கொடியை, அதாவது பிஜேபி கொடி வந்து வாகனங்களில் வந்து அரசு வாகனங்கள், பொது தனியார் வாகனங்களில் வந்து பொருத்துவது போன்ற வேலைகளை பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வன்முறையாக வெடிக்குது. அது தொடர்பான விசாரணைக்காக தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்காக வாதாடுவதற்காக முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் கருப்பு அங்கியோட உயர்நீதிமன்றத்திற்குள்ள நுழைகிறாங்க. அப்போதான் இந்த சம்பவம் நடக்குது. பெரும் திரளாக வரக்கூடிய வக்கீல்கள் ஒரே கோஷத்தை எழுப்புறாங்க, சோர் சோர் அப்படிங்கிற கோஷம். சோர்னா என்ன அப்படின்னா திருடன் அப்படிங்கிற பொருள். திருடன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்கத்தினுடைய 3 முறை தொடர்ந்து ஆட்சி செய்த முதலமைச்சரை பார்த்து கோஷம் எழுப்புறாங்க. அதற்கு என்ன காரணம், எதற்காக இது மாதிரி கோஷம் எழுப்புறீங்க அப்படின்னு அந்த வக்கீல் குழுவினர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் அப்படின்னா, மம்தா பானர்ஜி அவர்கள் தான் மேற்கு வங்கத்தில் ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிறதை தொடங்கி வச்சார். அந்த கலாச்சாரத்தை தொடங்கியதே திரிணாமுல் காங்கிரஸ் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்டுகள் விசஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு மோதல் இருக்கும் பொழுதே அப்போதிருந்தே இந்த 2 தரப்பிற்கும் வன்முறை அப்படிங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. 2021 தேர்தலில் கூட 7 கட்டங்களாக தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்குது. வன்முறை அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்களில் மேற்கு வங்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து இடம்பெறக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்திருக்குது. இது இப்போது இல்லை, பல ஆண்டுகளாகவே அது நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும். இதையும் தாண்டி அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எலெக்ஷன் மிஷின்ஸில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் பாஜக அந்த ஓட்டு போடக்கூடிய இந்த பட்டன் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஸ்டிக்கர் ஓட்டுனாங்க. அதையும் தாண்டி ஆசிரியர்கள் நியமன ஊழல், டிஎம்சியோட தலைவர்கள் தொடர்ந்து ஊழல் செஞ்சு கைது செய்யப்பட்டது, வன்முறை காடாக மேற்கு வங்கத்தை மாற்றியது, அதன் பிறகு விசாரணை அமைப்புகளை செயல்பட விடாமல் மம்தா பானர்ஜி அவர்கள் தடுத்தாங்க. இது போன்ற நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சோம். இதெல்லாம் வச்சிருக்க காரணத்தை வச்சு தான் நாங்கள் சோர் சோர் அப்படிங்கிற கோஷத்தை எழுப்புறோம். உண்மையாலுமே மம்தா பானர்ஜி சோர் அப்படிங்கிறது கோஷத்தை வந்து முன்வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய வாதத்தை வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் டிஎம்சி அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒன்றும் அரசியல் மேடை கிடையாது, இது ஒரு உயர்நீதிமன்றம், இங்கே இருக்கவங்க எல்லாமே சாதாரண அரசியல்வாதிகள் கிடையாது, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய பொறுப்பு இருக்கிறது, அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் வாழாடக்கூடிய வக்கீல்களாக வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க, அவங்க இது போன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எல்லாமே பொலிட்டிக்கல் மேடையில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மட்டுமே, எதுவுமே நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் தான். அப்படி இருக்கும்போது இது போன்ற குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பாஜகவினுடைய திட்டமிட்ட சதிதான். இது தொடர்ந்து இதே வேலையை தான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுக்கு தேர்தல் பிரச்சாரத்திலும் இந்த ஒரு ப்ரொபகண்டாவை இப்போ மக்கள் மனதில் திணிக்க முயற்சி பண்ணாங்க. அது அவங்க கையும் கொடுத்துருக்கிறது. என்ன பண்ணாங்க அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கான கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஊழல் மிதக்கக்கூடிய கட்சி, அனைத்து தலைவர்களுமே ஊழல்வாதிகள் அப்படின்னு முத்திரை குத்த முயற்சி பண்ணாங்க. அதில் ஓரளவுக்கு அவங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கிறது. அது அவங்களுக்கு வாக்குகளாகவும் சீட்டுகளாகவும் மாறி இப்போ முதலமைச்சராகவும் சுவேந்து அதிகாரி மாறியிருக்கிறார். சுவேந்து அதிகாரி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, நேற்று சிபிஐக்கு பல்வேறு வழக்குகளை மாற்றிருக்கிறார். அதாவது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளை சிபிஐ விசாரிக்கும் அப்படிங்கிறது ஒன்றில் வழக்கில் மாற்றிருக்கிறார். இதன் பிறகு சிபிஐனுடைய கெடுபிடி அப்படிங்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மீதும் மமதா பானர்ஜி அவர்கள் மீதும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி விளக்கங்களை 2 தரப்பும் கொடுக்குறாங்க. அதன் பிறகு மம்தா பானர்ஜி அவர்கள் வழக்கு விசாரணைக்கு போறாரு. அங்கே வாதங்களை முன்வைக்கிறாரு. வன்முறை தொடர்பாக இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கருத்துக்களை முன்வைக்கிறாரு. வழக்கு விசாரணை அப்படிங்கிறது ஒத்தி வைக்கப்படுகிறது. இதுதான் அந்த உயர்நீதிமன்றத்தில் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் நடந்த சம்பவமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிஜேபி வைத்த அரசியல் பிரச்சாரம் மக்கள் மனதில் எடுபட்டிருக்கிறது. அதுதான் எதிரொலியாகத்தான் இங்கே நடந்த சம்பவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எந்த மாதிரியான பர்செப்ஷனையும் வைக்கலாம், ஆனால் அது மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை பிஜேபி சரியாக செஞ்சிருக்கிறது. அதை வாக்குகளாகவும் அறுவடை பண்ணியிருக்கிறது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அடுத்த விஷயமாக மத்திய பிரதேசத்தில் கோலார் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஒரே சமயத்தில் 50க்கும் மேற்பட்ட IAS IPS ஆஃபீஸர்கள் நிலம் வாங்குறாங்க. இதுதான் நேஷனல் முழுக்க அந்த ஒரு கிராமத்தின் மீது ஃபோக்கஸ் பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது. எப்படி அது ஒரே மாநிலத்தை சேர்ந்த ஒரு IAS ஆஃபீஸர்கள் கிடையாது. டெல்லியில் வேலை செய்யக்கூடியவர்கள், அப்புறம் மும்பையில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் இருக்கக்கூடிய தெலுங்கானா, ஹரியானா பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த IAS ஆஃபீஸர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நிலங்களை வாங்குறாங்க. என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ள ஒரு 16 மாதங்களில் ஒரு திட்டம் அறிவிக்கப்படுகிறது. 3200 கோடி மதிப்பிலான ஒரு பைபாஸ் திட்டம் அறிவிக்கப்படுகிறது. அதோட மதிப்பு அவங்க வாங்கும் பொழுது எல்லாமே ஒரு விவசாய நிலங்களாக இருந்தது. இப்போ அது ரெசிடென்சியல் நிலமாக ஏரியாவாக மாறுது. அதோட மதிப்பு அப்படிங்கிறது 10 முதல் 11 மடங்கு அப்படிங்கிறது அதிகரிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டிற்காக அதோட லேண்டோட வேல்யூ ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ அதோட மதிப்பு 10 லட்சத்திலிருந்து 11 லட்சமாக உயருது. ஸோ 16 மாதங்களில் அந்த நிலத்தின் மதிப்பு அப்படிங்கிறது 1 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்கிறது. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க, நிலத்தை எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட அதட்டி மிதட்டி இந்த நிலத்தை வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க விருப்பப்பட்ட விவசாயிகள் நிலத்தை கொடுக்கல, இப்படி ஒரு திட்டம் வரப்போகுது, எங்களுக்கு லாபம் வரப்போகுது அப்படிங்கும்போது IASம் IPSம் போய் மிரட்டும் பொழுது விவசாயிகள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சு அடிப்படுது. அதுவும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகிறது தெரிஞ்சு அரசினுடைய திட்டங்களை தங்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய மோசடி. ஒருவேளை இந்த இது போன்ற விஷயங்கள் செய்யாமல் இருந்திருந்தா திட்டம் வரும் பொழுது விவசாயிகள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய லாபம் அப்படிங்கிறது 10 மடங்கு அதிகமாக இருக்கும் பொழுது வறுமையில் வாழக்கூடிய தொடர்ந்து நட்டத்தை மட்டுமே செஞ்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கும். ஒரு பொருளாதார ரீதியாக அவங்களை ஸ்டேபிள் பண்ணுவதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். இதற்கு முன்பாகவே ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறாங்க, பொருளாதார ரீதியாக நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது போன்ற விவசாயிகளின் வயிற்றில் அடித்து தான் பிழைக்கணுமா அப்படிங்கிற ஒரு குரலும் பல்வேறு தரப்பிலிருந்தும் எழத் தொடங்கியிருக்குது. இதே நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே ஒரு விஷயத்தை மோசடியை அரசினுடைய திட்டங்களை தன்னுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக தவறான வழியில் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நடந்திருக்கிறாங்க. இது ஒரு குற்றம் தான். இதற்கு குற்றத்துக்கான என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியில் தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயங்களையும் பார்ப்போம். ரெண்டுமே ஒரு பக்கம் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் மீது மிகப்பெரிய ஒரு பர்செப்ஷன் மக்கள் மனதில் பதிவைக்கப்படுகிறது. அது பல நேரங்களில் உண்மையாக இருக்கலாம். ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது TMC மேலே பல இடங்களாக இருந்துகிட்டே இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தன்னுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக அரசினுடைய திட்டங்களை பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இது ரெண்டுமே என்ன நடக்குது அப்படின்னா மக்களுக்கு அரசு அதிகாரிகள் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது பொய்த்து போகிறது அப்படிங்கிறது நம்மால் பார்க்க முடியுது. ஒரு காலத்தில் IAS ஆஃபீஸர் அப்படின்னாலே நேர்மை, நீதிமன்றம் அப்படின்னாலே அது என்னது நீதி கிடைக்கக்கூடிய இடம், அரசியல்வாதிகள் அப்படின்னாலே மக்கள் பிரதிநிதிகள் அப்படிங்கிற ஒரு நிலை மாறி இப்போ உடனுக்குடன் எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சு டாக்குமெண்ட் லீக்காக இருக்கட்டும், வீடியோ கிளிப்ஸாக இருக்கட்டும், அங்கே மக்கள் ஆங்காங்கே நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே உடனடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்து விடுகிறது. அவங்க கேள்வியும் கேட்க தொடங்குறாங்க. அவங்களோட இளைஞர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் என்ன அப்படின்னா, இது போன்ற குற்றங்களை ஒரு சாதாரண நபர் பண்ணியிருந்தா இந்நேரம் சட்டம் மிக கடுமையாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கும். ஆனால் இவர்களெல்லாம் அப்படி கிடையாதே. இவர்கள் எல்லாம் தேவ தூதர்கள் இல்லையா, IASகள் IPS ஆஃபீஸர்கள் இல்லையா, இவர்கள் மீது சட்டம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்கிறாங்க. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது அரசு அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கு பிறகு மக்களை வெறும் வாக்காளர்கள் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ள மட்டும் வச்சுமே நம்மளால பார்க்க முடியாது. அவங்க டாக்குமெண்ட்டை பார்க்க தொடங்கியிருக்கிறாங்க, ரெக்கார்டை அனலைஸ் பண்ண தொடங்கியிருக்கிறாங்க, சோசியல் மீடியாவில் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஆனால் இந்திய அரசியலில் இது முக்கியமான ஒரு வார்த்தை அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புணர்வு.
நேர்மை அப்படிங்கிற ஒரு இடம். அதிகாரம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இதுக்கு முன்பாக இது போன்ற விஷயங்கள் பல்லங்க நெடுங்காலமாக நடந்திருக்கிறது. ஆனால் சோசியல் மீடியாவில் பேசப்படாது. ஆனால் இப்போ வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்களும் அரசு பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகள் பண்ணக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. அதே நேரத்தில் அது குற்றமாக மாற்றப்பட்டு அதுக்கான உரிய தண்டனைகள் கிடைக்கப்படுதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிட்டே வருது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்திலும் மிகப்பெரிய அளவு சோசியல் மீடியாக்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எப்போதும் போல ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்து அதற்கு பிறகு ஒரு சாதாரண நியூஸாக மாறி அது அப்படியே மறைந்து போயிடுமா, இல்லை அது ஒரு குற்றச்சாட்டாக நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கான உரிய தண்டனை அதாவது வழங்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஓகே மக்களே, வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 2 விஷயங்களை பேசியிருக்கோம். ஒன்று, மமதா பானர்ஜி அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி வைத்த நரேஷனுக்காக இது எதிரொலியா, இல்லை உண்மையாலுமே மமதா பானர்ஜி அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது உண்மைதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னொரு பக்கம், அரசு அதிகாரிகளை இவ்வளவு பெரிய மோசடி செய்வது அப்படிங்கும்போது நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு மனு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அங்கே தான் போய் கொடுக்கும்போது அவங்களே இவ்வளவு கோல்மால் பண்ணும் பொழுது யாரை நம்பி நம்ம செயல்பட முடியும்? அவங்களோட குற்றச்சாட்டு தொடர்பான உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த 2க்கும் தெரிந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.